வணக்கம். நான் உங்கள் கோல்டன் தாமு. உங்க மாமா வீட்டுக்கு நீ போனா எங்களுக்கு என்ன பண்ண அதை பார்க்கலாம் வாங்க. இவர்தாங்க எங்க மாமா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் கோல்டன் தாமு, கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன், திருவடி சூலம். வாரம் ஒரு தாவரம் நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்குங்க. உங்க மாமா வீட்டுக்கு நீ போனா எங்களுக்கு என்ன பண்ணீங்க கேட்கலாம். ஆனா இங்க பெரிய விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதாச்சும் உதவி காவல் ஆய்வாளர் ஓய்வு. அவர் பாத்தீங்கன்னா இந்த மாடித்தோட்ட மாடல் புதுசா பண்ணியிருக்காருங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஓ வணக்கம் மாமா. வணக்கம். அவர் தாங்க எங்க மாமா. அவரோட மாடித்தோட்ட மாடல் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் காப்போம். விவசாயத்தை வந்து புதிய முறையில் நம்ம முன்னெடுத்து செல்வோம். நான் வந்து அரசு பணியில் இருந்துட்டு ஓய்வு பெற்று வந்து நான் விவசாயத்தை பண்ணிட்டுருக்கேன். புதிய முயற்சி விவசாயத்தில் வந்து மண்ணில் தான் பண்ணுவோம். இது மண் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விவசாயம். இது குறைஞ்ச இடத்துல குறைவான தண்ணியில் மட்டுமே வந்து இந்த விவசாயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். புதிய முயற்சி தான். இதுக்கு ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது புதிய முயற்சி தான். வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மிளகாய் செடி நட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இருக்கும். மிளகாயெல்லாம் பாருங்கள், வெறும் தண்ணியில் தான் வந்து விளையக்கூடியது. இது இந்த செடி பாருங்கள், இது மிளகாய் செடி. இதுக்கு வேண்டியது மண் தேவையில்லை, கொக்கோபிட் தேவையில்லை, வெயிட்டெலாம் தூக்க தேவையில்லை. குறைஞ்ச தண்ணியில் பாருங்க, 45 டேஸ் தான் ஆகுது. மிளகாய் எப்படி காய்ச்சிருக்குது நீங்கள் பார்க்கலாம். இந்த மிளகாய் செடி மட்டும் தான் போட்டிருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது செடி போட்டிருக்கீங்களா மாமா? இது இல்லாமல் வந்து கத்திரிக்காய், தக்காளி இப்போ ரெண்டும் அந்த பக்கம் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம். போட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கலாம். இது தவிர்த்து இப்போ நீங்கள் மிளகாய் செடி போட்டிருக்கீங்க, கத்திரிக்காய் செடி போட்டிருக்கீங்க, தக்காளி செடி போட்டிருக்கீங்க. இதை தவிர்த்து வேற என்னென்ன செடிகள் இந்த மாதிரி வைக்கலாமா? இந்த சிஸ்டம், அதாவது பைப் லைன்ல இது NFT, நியூட்ரிஷன் ஃபில்ம் டெக்னிக். இந்த முறையில் தான் இந்த ஹைட்ரோபோனிக் NFT நியூட்ரிஷன் ஃபில்ம் டெக்னிக். வெறும் பைப்ல தண்ணியை வந்து குறைஞ்ச தண்ணியை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு அதை அந்த வேர் மூலியமா ஸ்வெல் பண்ணி அந்த செடி வளருது. இது மாதிரி பண்றதுனால இந்த மாதிரி செடி இல்லாம உதாரணத்துக்கு பாவக்காய், புடலங்காய், சொரக்காய், அவரைக்காய், கொடி வகைகள் அத்தனையும் பயிரிக்கலாம். அதனுடைய தண்டு கனமா இல்லாம சிறிய லெவல்ல தண்டு இருந்தனா 60-65 விதமான காய்கறி செடிகள் நம்ம பயிரிக்கலாம். கீரை பயிரிக்கலாம். பாருங்க எவ்வளவு அருமையா. மிளகாய் செடி மட்டும் இல்ல, கத்திரிக்காய் செடி மட்டும் இல்ல, தக்காளி செடி மட்டும் இல்ல, கொடி வகைகளும் இதில் வைக்கலாம். பாகக்காய் வைக்கலாம், அவரைக்காய் வைக்கலாம், புடலங்காய் வைக்கலாம், பீர்க்கங்காய் வைக்கலாம். அவ்வளவு செடிகளும் இதுல பண்ணலாம்னு சொல்றாங்க. நம்ம எல்லா விளக்கங்களையும் மாமாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாமா, இந்த மாடி தோட்டம் செட்டப்க்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், அதாச்சும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? இப்போ நம்ம இதை வந்து புதுசா ரெடி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்னவா இருக்கும்? இது வந்து ஹைட்ரோபோனிக் முறையில் பண்றது. இது 4-5 விதமா ஹைட்ரோபோனிக் பண்ணலாம். ஏரோபோனிக், அக்கோபோனிக். இதுல வந்து சிஸ்டம், இது NFT சிஸ்டத்தினால வெறும் பிளாஸ்டிக் பைப் தான். இந்த பிளாஸ்டிக் பைப்பு இது வெயில் படாம இருக்கிறதுக்காக இந்த ஃபோம் பண்ணிருக்கோம். அல்கே பாமாமோ அதுக்காக பண்ணிருக்கோம். இது இந்த ஒரு கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ் நீங்க பார்க்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ கப்பு. ஆமா, வெறும் பாருங்க, இந்த வேற கூட நீங்க பார்க்கலாம். வெறும் இந்த கப்பு. இது கிளே பால் அல்லது நீங்க இதுக்கு பதிலாக வெறும் கருங்கல் ஜல்லி கூட பயன்படுத்தலாம். கருங்கல் ஜல்லி கூட பயன்படுத்தலாம். பயன்படுத்திருக்கீங்களா? நான் பயன்படுத்திருக்கேன். இருக்கு, நீங்க பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இந்த ஸ்விம் நிக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி பண்ணிருக்கோம். வேற எந்த நோக்கமும் இல்ல. நீங்க பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் இந்த கப்பு அதுக்கு வேண்டிய PVC செட்டப் தான். செடிகளுடைய எண்ணிக்கை பொறுத்து நம்ம கூடும். மற்ற செடிகளுடைய எண்ணிக்கை பொறுத்து கம்மியான குறைந்த செலவே போறமான இதுக்கு. ஒரு 20 லிட்டர் தண்ணி இருந்தாவே 40 செடி நம்ம வளர்த்து முடிச்சிடலாம். அதாவது இப்ப மாமா சொன்னார் பாத்தீங்களா, இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. மெயினா PVC பைப் வேணுங்க. PVC பைப் வந்து நீங்க 3 இன்ச்சு இல்ல 4 இன்ச்சு பைப் வாங்கிக்கலாம். அதுல இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ரவுண்டா ட்ரில் போட்டு ஹோல் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு
ஈசோன்த்ரோ கப்பு இல்லாட்டி பிளாஸ்டிக் கப்பு, இந்த மாதிரி கப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இதுல பாத்தீங்கன்னா மண்ணே கிடையாதுங்க, மண்ணே இல்லாம இது வந்து ஒரு தக்க அப்படின்னு சொல்றாங்க. இது தக்க மாதிரி இது வந்து கடையில கிடைக்குது. இதை வாங்கிட்டு இது உள்ள மண்ணே கிடையாதுங்க, மண் இல்லாம இதை பயன்படுத்துறாங்க. இது உள்ள நீங்க டீப்பா போய் பாத்தீங்கன்னா தண்ணி தான், அதாவது தண்ணி எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா அதை நான் காட்டுறேன் வாங்க. இது பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னாக்கா இவ்வளவு செடிக்கு கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 60 செடி இருக்குங்க. இந்த 60 செடிக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 20 லிட்டர் தண்ணி தான் பயன்படுத்துறாங்க. அந்த 20 லிட்டர் தண்ணி இந்த பக்கெட்ல வச்சு இதுக்கு வந்து சின்னதா ஒரு மோட்டார் வந்து பயன்படுத்துறாங்க. அந்த மோட்டார் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த மோட்டார் பயன்படுத்தி இதை சுவிட்ச் போட்ட உடனே இந்த தண்ணி ரொட்டேட் ஆகுதுங்க. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா இந்த பைப் வழியா இங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும், இந்த பைப் வழியா இந்த மேல் பைப்புக்கு போகும்போது இது போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே சுழற்சி முறையில ரொட்டேட் ஆகுதுங்க. பாருங்க, இது போயிட்டு இது ஃபுல்லா இந்த வாட்டர் சப்ளை ஆகி ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே பக்கெட்ல திரும்ப வந்துருது. இங்க பாருங்க, இந்த வழியா தண்ணியை செலுத்துறோம், அதே தண்ணி திரும்ப பக்கெட்டுக்கு வந்துருது. மொத்தமா நீங்க 60 செடிக்கு 20 லிட்டர் தண்ணியை பயன்படுத்தி இந்த மகசூலையே நீங்க பறிச்சிடலாம். இவ்வளவு நேரம் மிளகாய் செடி பார்த்துட்டு இருந்தோம், இப்ப கத்திரிக்காய் செடி பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் செடி பார்த்துட்டு இருக்கீங்க மாமா. இது நடவு பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது மாமா? இது நடவு செஞ்சு 35 நாள் ஆகுது. இது 35 நாள் ஆயிடுச்சு. அந்த மிளகாய் கூட தான் இதுவும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுல வந்து நாங்க சொன்னா கருங்கல் வந்து பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்களா மாமா? ஆமா, அங்க வந்து தக்க போட்டுருந்தீங்க, இங்க வந்து கருங்கல் போட்டிருக்கீங்க. இந்த கருங்கல் எப்படி செடி வளருது? இது என்னன்னா இந்த ஸ்டெம் நிக்கிறதுக்காக தான் இந்த கல்லை பயன்படுத்துறோம். இந்த கருங்கல்ல வந்து இது பாருங்க ஒளிரக்கூடிய வெள்ளையா தெரியாது. இது வந்து பாஸ்பேட் ராக் பாஸ்பேட்னு நீங்க ஃபெர்டிலைசர் கடையில விக்கிறாங்க. இதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களை வந்து வேர்கள் மூலியமாக இந்த செடிகள் வந்து ஸ்மெல் பண்ணுது. அதாவது இப்ப வேண்டிய நுண்ணூட்டத்தை இந்த ஜல்லிக்கல் மூலியமாக பயன்படுத்துது. மலையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செடி முளைச்சிருக்குன்னா காரணம் அந்த பாறை தான். இந்த கல்லுல எல்லாம் செடி முளைச்சிருக்கிறது வந்து இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது வந்து பாஸ்பேட், ராக் பாஸ்பேட். சூப்பர் மாமா. இதை நாங்க பயன்படுத்திருக்கோம். இது இல்லாம இந்த ஸ்டெம் வந்து ஆடாம இருக்கிறதுக்காக ரெண்டுத்துக்கும் பயன்படுத்திருக்கோம். இதே நடவு செஞ்சிருக்க நீங்க மண்ணுல செஞ்சிருக்க பாருங்க, ஒரு 4 அங்குலம் 3 அங்குலம் கூட வளர முடியல. இது ஒரு தண்ணியில் தான் பண்ணிருக்கேன். அதாவது இந்த கத்திரிக்காய் செடி பாத்தீங்கன்னா இது நடவு பண்ணி 35 நாள் ஆகுது அப்படிங்கிறாரு மாமா. இது வந்து 1 இயர், அதாச்சும் 1 வருஷ பயிருங்க. இது 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது வந்து ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால செடிகள் சின்ன சின்னதா இருக்கு. மிளகாய் செடி பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கு. இந்த கத்திரிக்காய் செடி மட்டும் 1 இயர். இந்த 1 வருஷம் கழிச்சு இந்த செடியோட லைஃப் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல சும்மா ₹1 ₹2 கொடுத்து நாத்து மட்டும் வாங்கி நட்டுக்கலாம். அதாச்சும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது பெருசு கூட இல்லைங்க, இது ரொம்ப லோ பட்ஜெட்டான மாடித்தோட்ட மாடல். இதுல பாத்தீங்கன்னாக்கா இது காய்ச்சி முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க வெறும் ₹1 வாங்கி ₹1 ஒரு நாத்து வாங்கி நட்டுடலாங்க. அடுத்து நம்ம தக்காளி செடி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மாடித்தோட்ட மாடல்லையே பாத்தீங்கன்னாக்கா தக்காளி எல்லாம் காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நடவு பண்ணி 35 நாட்கள் தான் ஆகுது. செடி பாத்தீங்கன்னா பாருங்க கிட்டத்தட்ட 2 அடி வளர்ந்துச்சுங்க. நல்லா பூ எடுத்துருக்கு, காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மாமா நீங்க இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா உரங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஸ்பெஷலான ஒன்றும் உரம் இல்லை. மண்ணுல என்னென்ன சக்தி இது கிடைக்கிறோ, நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஷ், இந்த கால்சியம் என்ன மண்ணுல இருக்குதோ அந்த நியூட்ரிஷனை நம்ம கொஞ்சம் தண்ணி லிக்விடா கரைச்சு கொடுக்குறோம். 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற விதத்துல நியூட்ரிஷனை தண்ணியில தான் கொடுக்குறோம். சாதாரண மண்ணுல என்ன கிடைக்குதோ. ஆனா இதுல வந்து நீங்க மண்ணு பயன்படுத்துறது இல்ல, ஆனா மண்ணுல கிடைக்கிற நியூட்ரிஷனை வந்து லிக்விடா வந்து அந்த தண்ணியில கலந்துறீங்க. இதுக்கு கொடுக்குற 20 லிட்டர் தண்ணியில அதை கலந்துடுறீங்க. அது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை கலக்குறீங்க? நியூட்ரிஷன் அவ்வளவு சீக்கிரம் குறையாது. தண்ணி குறையும் போது நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். எப்படியும் தண்ணி வந்து 20, 50, 60 செடி போது தண்ணி எப்படியும் ஒரு 1/4 லிட்டரா அது ஸ்மெல் பண்ணும். அது குறையதான் செய்யும். அப்ப அதுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணும்போது நியூட்ரிஷனுடைய அளவு குறையும். அந்த நேரத்துல நம்ம வந்து நியூட்ரிஷன் மீட்டர் வச்சிருக்கோம், TDS, டோட்டல் டிசால்வ்டு வாட்டர் சொல்லிட்டு சொல்யூஷன்.
அதுல வந்து செக் பண்ணோம்னா அது என்ன தெரியும், என்ன அளவுல இருக்குன்னு சொல்லி மேக்சிமம் நியூட்ரிஷன் குறைகளுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஓரளவுக்கு இருக்கும். சரி மாமா, ரொம்ப நல்லா இருக்கு மாமா இந்த அருமையான செட்டப்பு. இவ்வளோ நேரம் எனக்கு இதனோட விளக்கங்கள் சொன்னதும் எங்கள் வாடிக்கையாளர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. இந்த மாதிரி மாடித்தோட்டம் மாடல், அதாச்சும் மாடலுங்கிறது நாங்கள் ஒரு மாடலாக வச்சிருக்கிறோம். உங்களுக்கு உங்கள் மாடி தோட்டத்துலேயும் சரி, இல்லை வீட்டு வாசல் நிலப்பகுதியிலையும் சரி, ஏக்கர் கணக்கில் கழனியில் வேணாலும் இதை போட்டு தரலாங்க. மிக குறைஞ்ச செலவு தான் ஆகுது, நல்ல மகசூல் கிடைக்குது. தேவையான வாடிக்கையாளர்கள் 9789898889 9786907779 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு மாடி தோட்டமா இருந்தாலும் சரி, நிலப்பகுதியா இருந்தாலும் சரி, இதை அருமையா செட் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.